தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலினின் பிறந்த நாள் என்பதால் அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவித்துவிட்டு தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். திமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் மதிமுக உடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி என்பது நீடிக்கிறது. நாளைய சந்திப்பில் அதற்கான உடன்பாடு எட்டப்படுமா? மதிமுக திமுக இடையே 3 கட்டமாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில தொடர்ந்து ஒரு இழுபறி நீடித்து வருகிறது. குறிப்பாக ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகை மதிமுக ஒதுக்க வேண்டும். அந்த தொகுதியில் மதிமுகவுடைய தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை மதிமுக தரப்புல வைக்கிறாங்க. ஆனால் திமுக தரப்பில் உதயசூரியன் சின்னத்தில் தான் மதிமுக அந்த ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் தொடர்ந்து இழுபறி நீடித்து வரக்கூடிய நிலையில மதிமுக பொதுச் செயலர் வைகோ நாளை முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச உள்ளார். நாளை தினம் முதலமைச்சருடைய பிறந்த நாள் தினம். நாளை பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த பின்பு இந்த தொகுதி பங்கீட்டில் நடைபெறக்கூடிய இழுபறி குறித்தும் நேரடியாக வைகோ முதலமைச்சரோடு பேச இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஒரு சுமூகமான ஒரு முடிவு எட்டப்பட்டு விரைவில் தொகுதி பங்கீடுக்கான உடன்பாடு எட்டப்படும் என்று மதிமுகவுடைய நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலையில் இந்த சந்திப்பு நடைபெறும் என்றும் மதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேசுகிறார். அப்போது திமுக மதிமுக உடனான தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். திமுக மதிமுக உடனான தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் நாளை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாள் நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து கூட்டணி தொடர்பான மிக குறிப்பாக தொகுதி பங்கீடு தொடர்பான உடன்பாடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக கூறப்படுகிறது. மதிமுக தனி சின்னத்தில்தான் போட்டி என்கிற நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் நிலையில் அது தொடர்பாகவும் நாளைய பேச்சுவார்த்தையின் போது ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோகுல், தற்போது 3 கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கும் கூட அவைத்தலைவர் அர்ஜுன்ராஜ் தனிச்சின்னத்தில் போட்டி என்பதுல மாற்று கருத்தே இல்லை, அதுல ரொம்ப உறுதியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த இழுபறி என்பது அந்த தனிச்சின்னத்தில் போட்டி அப்படிங்கிற அந்த இடத்துல தான் சிக்கலா இருக்கா? நிச்சயமாக மதிமுக திமுக இடையே முதல்கட்ட பேச்சுவார்த்தையின் போது மதிமுக தரப்புல 2 மக்களவை ஒரு மாநிலங்களவை தொகுதி ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது வைக்கப்பட்டது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது அதே கோரிக்கை வலியுறுத்தப்பட்டது. ஆனால் இன்றைய தினம் நடைபெற்ற 3வது கட்ட பேச்சுவார்த்தையில ஒரு மக்களவை தொகுதியும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும், ஆனால் ஒரு மக்களவை தொகுதி ஒதுக்குவதற்கு திமுக சம்மதம் தெரிவித்தாலும் தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டாம், உதயசூரியன் சின்னத்திலே கடந்த தேர்தலில் போட்டியிட்டது போல உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும், ஆனால் அதை மதிமுக நிர்வாகிகள் ஏற்க மறுத்து விட்டதாகவும், குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சின்னத்துல போட்டியிட்ட நிலையில பம்பரம் சின்னத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும், தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரத்தை பெற வேண்டும், அந்த அடிப்படையில் தனி சின்னத்திலேயே மதிமுக போட்டியிட வேண்டும், தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய விருப்பமாக அது உள்ளது, அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்படக்கூடிய ஒரு தொகுதியில் பம்பரம் சின்னமோ அல்லது பொது சின்னத்திலேயோ போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும் என்ற ஒரு பேச்சுவார்த்தை தான் நடந்து வருகிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.